பிரைஸ்திலா ஸ்தோதிரம் ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை. பிரியமானவர்களே, நம்ம எப்பொழுதும் ஒரு பைபிளில் ஒரு வசனத்தின் மூலியமாக தியானிப்போம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதை பற்றி தியானிக்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிச்சு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே இருக்குது. நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இந்த வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது உலகத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. இது உலகத்தை சார்ந்த ஒரு பழமொழி. இப்போ இதுவே நம்மளோட விவிலியத்தில் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான், நான் இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மனுஷன் பார்க்குறபடி நான் பார்க்குறதில்ல, உன்னோட உள்ளத்தை தான் நான் பார்க்குறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ உலகத்தில் சொல்கிறதுக்கும் ஆண்டவர் சொல்கிறதுக்கும் ஒற்றுமை இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் சரியாக இருந்தால் தான் செயல்கள் சரியாக இருக்கும். செயல்கள் சரியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எல்லா நிமிஷமும் ஏதாவது ஒரு யோசனை, பிரச்சனை எல்லாமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட பைபிளில் பார்த்தீங்கன்னா, எல்லா வகை காவல்னாலும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு வசனம் இருக்குது. அதாவது நம்மளோட இருதயத்தை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் ரெண்டே விஷயந்தான். ஒன்று தூய ஆவி, இன்னொன்று தீய ஆவி. ஒன்று நம்ம இருதயத்தில் தூய ஆவிக்கு இடம் கொடுப்போம், இல்லைனா தீய ஆவிக்கு இடம் கொடுப்போம். அதனால் நம்ம எதை பற்றி யோசிக்காமல் எப்பொழுதும் ஆண்டவரோட ஒரு ஐக்கியம், நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவருக்கு நம்ம இருதயத்தை கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்மளோட காரியங்களை அவர் பார்த்துப்பார். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது. நம்ம எப்போவும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிந்தனையில், யோசனையில் இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்குள்ளே பாவம் உள்ளே வரும். பாவம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிடும். அதனால நம்மளோட இருதயத்தை அதை ஆண்டவருக்கு கொடுப்போம். அதில் தேவையில்லாத சிந்தனைகளை விளக்கும். தேவையில்லாமல் எதை பற்றியும் யோசிக்கிறதோ, கவலைப்படுறதோ, அதை மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நம்மளோட இருதயத்தை முழுக்க முழுக்க ஆண்டவருக்குன்னு கொடுப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாமே மாறும். நம்மளுடைய காரியங்களே நமக்கு ஜெயம், வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.